இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய துரோகி அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். இது என்னப்பா பிரமாதம், ஊரே நிறைய பேர் பேசிட்டு தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கலாம். பட் அதுக்காக அவர் கொடுத்துருக்க லிஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான லிஸ்ட்டு. பாஜக அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கார். யார் அவர்? அமைச்சர் ரகுபதி அவர்கள். அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பினவங்களாம் நட்டாத்தில் விட்டு போகிறதே வழக்கமாக வச்சுருக்கவர். நீங்கள் நம்பலைன்னா லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி சொல்லியிருக்காரு பாஜகவால் தான் இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது அப்படின்னு. இதே பாஜக ஆட்சியை காப்பாற்றின பாஜகவுக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கூட வரனார், கலட்டி விட்டு வேடிக்கை பார்த்தாரா? அப்படிப்பட்டவர் தான் அவர். சசிகலா அம்மையார் கட்சியில் இருந்தாங்க, இவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அவங்களே கட்சியை விட்டு வெளியே தூக்கி போட்டு வேடிக்கை பார்த்தாரா? பார்த்தார். இப்படி ஏகப்பட்ட பேருக்கு கூட இருந்தவங்களுக்கெல்லாம் சிறப்பான செய்கையை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் பார்த்து சாக்கிரதையாக இருந்துக்கணும் அதிமுக தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி பங்கம் செய்திருக்கிறார் ரகுபதி அவர்கள். எடப்பாடி என்பதற்கு டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம், தன்னோடு வந்தவர்கள் எல்லாம் பாதியிலேயே விட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று. இன்றைக்கு சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது என்று. அப்படி 4 ஆண்டு காலம் காப்பாற்றிய பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற தேர்தலில் கலட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர். தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியே வேடிக்கை பார்த்தவர். இப்படி தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்றுதான் அவருடைய கைவந்த கலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல், மூன்றாந்தரமான ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக அமைந்திருக்கின்றன.